வணக்கம் மக்களே. ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஜீரோ டு ஹீரோ அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் செகண்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் நீங்கள் வந்து ஈஸ்வரன் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து ஹன்சித் சிஏ இன்டர் மே 24 குரூப் 1 கிளியர் பண்ண பையனோட ஸ்டோரி இது. அவனே பேச போகிறான். ஸோ அவன்கிட்ட நம்ம பேசுவோம். நம்ம நிறைய டிப்ஸ் கொடுப்பான். என்ன ஆச்சு, ஏன் ஃபெயிலாக போனான், அதுக்கப்புறம் எப்படி பாஸ் பண்ணான், வாட் வாட் ஆர் த திங்ஸ் ஹி சேஞ்ச்ட் இன் தி மே 24 அட்டெம்ப்ட் அப்படின்றதுலாம் இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம் ஹன்சித், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். யா. ஸோ ஹன்சித், டெல் அபவுட் யுவர் செல்ஃப். எப்போ ஸ்கூல் முடிச்ச? சார் நான் 2021 வந்து 12th பாஸ் அவுட் ஆனேன். என்ன ம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாரும் சிஏ தான் கிடையாது, ப்ரொஃபஷனல்ஸ்லாம் கிடையாது. நாங்கள் ம். நான் சிஏ பேக்ரவுண்ட் தான். பட் என் ஸ்கூல்ஸில் வந்து என் சீனியர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு அப்படி என்ன சிஏங்கிறாங்க, பட் என்னதான் சிஏ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து தேடி கற்றுக்கிட்டது தான் வந்து சிஏங்கிறது. அப்போல்லாம் சிபிடி இருந்துச்சு, இந்த மாதிரி 3 லெவல் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. எனக்கு 9th இருந்தே அந்த யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த மாதிரி சிஏ பண்ணணும் அப்படின்ட்டு. நான் 10th எக்ஸாம் முடிச்சோடனே நான் சிஏ தான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு தான் காமர்ஸ் சூஸ் பண்ணேன். சயின்ஸ் பிடிக்காம அப்படிலாம் கிடையாது. பட் ம். லைக் சயின்ஸ் பிடிக்கல, அது ஒரு காரணம். பட் இருந்தாலும் வந்து மெயின் ரீசன் வந்து சிஏ பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு அந்த டைம்ல இருந்தே எனக்கான மென்டார்ஸும் நான் அந்த டைம்ல இருந்து சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கான மென்டாராகவும் பின்னாடி நிறைய பேர் வந்து கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தப்போ நான் 11th அண்ட் 12th வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து நான் அதை கிளியர் பண்ணிட்டு கோவிட் டைமில் வந்து வித்தவுட் எக்ஸாமினேஷன் அதை கிளியர் பண்ணேன் 12th பேட்ச். ஸோ வந்து நான் எழுதின ஒரே போர்டு எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்ங்கிறது 10th மட்டும். அதுக்கப்புறம் நான் பப்ளிக் எக்ஸாம் அப்பியர் ஆகல. நான் அதுக்கப்புறம் அப்பியர் ஆக போகிற ஒரே எக்ஸாம் வந்து ஃபவுண்டேஷன். நான் ஓகே. ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வந்து நான் அது வரையும் ஸ்கூலிங் ஃபுல்லாக வந்து சென்னையில் தான் சார் பண்ணியிருக்கேன். அது லைக் செகண்ட் கிரேட்ல இருந்து நான் ஃபுல்லாகவே என் ஸ்கூலிங் வந்து சென்னையில் தான். திருப்பி நான் வந்து திருச்சி என் நேட்டிவ்க்கு வந்து ஃபவுண்டேஷனுக்காக போகிறேன். ஃபவுண்டேஷன் போகிறப்போ என்னோட மென்டார்ஸ் நான் சொன்ன மாதிரி எனக்கு 10th இருந்தே மென்டாராக இருந்தாங்க. விஜயகுமார், விஜயகுமார் அண்ட் சிஏ குமார் சார், அவங்க 2 பேரும் என்னை வந்து அவங்களோட அகாடமியில் தான் ஃபர்ஸ்ட் டைம் படித்தேன் ஃபவுண்டேஷன். அவங்க என்னை ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. எனக்கு வந்து நான் ஸ்கூலில் படிக்காததெல்லாம் சொல்லி இது பண்ணி அந்த டைமில் வந்து நான் அந்த அவங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நான் டாப்பராக இருந்தேன், அந்த பேட்ச்ல, அந்த ஸோ அகாடமியோட. 2021 ஃபவுண்டேஷன் யூ பாஸ்ட். ஆமாம், 2021 டிசம்பரில் கிளியர் மை ஃபவுண்டேஷன் வித் ஓகே. 234 மார்க்ஸ். ஓகே, குட். அங்கே முடித்தேன். அது முடிச்சதுக்கு அப்புறமே வந்து 2022 February 10th என்னோட ஃபவுண்டேஷன் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. 11th நான் வந்து ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணேன். ம். பேஸ்ட் ஆன் யூடியூப் ரிவ்யூஸ் அண்ட் சோ கால்ட் ரெப்யூட்டேஷன்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு நான் ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணேன். போய் ஜாயின் பண்ணதுக்கு இது எப்போ அப்புறமே நடந்துச்சு? 2022 2022 ஓகே. ஓகே. 22 February நான் வேற அகாடமியில் ஜாயின் பண்ணேன். அவங்க நீ ஏன் அவங்களால திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்த? அங்கேயே இருந்திருக்கலாம்ல. சென்னை தான் சார், நான் இங்கே இருந்ததே வந்து சென்னை தான். இல்ல, நீ அங்க படிச்சு பாஸ் ஆ பண்ணதுனால சொல்றேன். அந்த அங்கே வந்து பாஸ் பண்ணப்போ எனக்கு அகாடமியில் வந்து எனக்கு நோ ப்ராப்ளம். என்னை வந்து இன்னமும் வந்து நான் இப்போ அவங்களோட படிக்கலைனாலும் அங்கே இருக்க என்னோட மென்டார்ஸ் வந்து இன்னமும் நான் எப்படி போகிறேன் எப்படி பண்ணுறேங்கிறது வந்து என்னை பார்த்துக்கிறாங்க. அவங்க ம். வந்து குருவா எனக்கு வந்து ரொம்ப நல்ல குரு 2 பேருமே. அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. பட் என்னோட ப்ராப்ளம் என்னன்னா என் ஃபேமிலி ப்ராப்ளம், அப்பாவோட ஹெல்த் இஷ்யூ. நான் ஒரே பையன் வீட்டுக்கு. நான் வந்து ஸோ வந்து வீட்டுக்கு எதுனாலும் நான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இதாக இருக்கு. அது இல்லாமல் சென்னையில் வந்து என்னோட எக்ஸ்போஷருங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இன்டர்மீடியட் லெவலில் வந்து கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணுற டைம். ஸோ வந்து நெட்வொர்க்கிங் வந்து இந்த டைம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு பில்ட் பண்ணணும். ஏன்னா நான் 9th இருந்தே வந்து சிஏங்கிறது தாங்கிறப்போ அது வந்து ப்ராப்பராக பேசிக்ஸ்ல இருந்தே எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து அப்படிங்கிற ஸ்டேஜ்ல தான் நான் போயிட்டு இருந்தேன். இன்டர்மீடியட் லெவல்ல வந்து என்னாச்சுன்னா அகாடமி சூஸ் பண்ணேன். அகாடமி அதெல்லாம் நல்ல நீங்க தான் அகாடமி. சூஸ் பண்ணிருக்க, லைக் நோ ஆமா, யூ நானே தான். யூடியூப் பேஸ்ட் ஆன் ரிவ்யூஸ்லாம் படிச்சுட்டு யூ சூஸ் ஒன் சம் அகாடமி இன் அதே சென்னை. தான். ஓகே. எக்ஸாக்ட்லி அதே தான். நான் போய் டெமோ கிளாஸ் அதெல்லாம் பார்க்கல, நான் அங்கே போனேன். என்னோட தாட் ப்ராசஸ் என்னன்னா, நான் அதுக்கு முன்னாடி வரையும் 12th ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். லைக் வந்து டாப்பர்லாம் அந்த மாதிரி கிடையாது. எவ்வளோ? நான் ஓகே, நீ ஆல் பாஸ், ஸோ எவ்வளோ மார்க் கூட கேட்க எஸ், முடியாது. ஆமாம், என் மார்க் வந்து இது கிடையாது. 10th நான் 405 எடுத்த சிபிஎஸ்சியில். ஓகே. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து எனக்கு அதுலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு டைம்லையுமே ஒவ்வொரு டீச்சர்ஸ் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே டீச்சர்ஸ் வழியாக தான் நான் க்ரூம் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். என் ஃபவுண்டேஷன் லெவலில் அவங்க 2 பேர் இன்டர்மீடியட்ல இப்போ உங்களால் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். என்னதான் என் எஃபர்ட்ஸ் இருந்தாலும் இந்த டீச்சர்ஸோட இன்புட்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ ஸோ 2022 யூ ஸ்டார்டட் யுவர் இன்டர். எஸ் சார். ஸோ வாட் இன்டர். ஹேப்பன்ட்? யுவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இஸ் November 2022. Yeah, but I did not appear for the exams. I அப்பீரே did not ஆகல even எக்ஸாமுக்கு. appear, register பண்ணல.
ஓகே. ஸோ யூ ஏன்னா லாஸ்ட் எனக்கு த கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சிருச்சு. போகும்போது யா தெரிஞ்சிருச்சு. யா எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு என்னோட இன்புட்ஸ் என்னன்னா, அதுக்கு முன்னாடி சொன்ன என் மென்டார்ஸோட இன்புட்ஸ் வந்து போத் குரூப்ஸ் எழுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னோட கேப்பபிலிட்டி என்னங்கிறது. அவங்களுக்கு நான் பார்த்த வரையும் நான் போத் குரூப்ஸ் எழுதுறதுக்கான கேப்பபிளான பையன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ம். என்னை வந்து போத் குரூப்ஸ் எழுதுங்கிறது தான் அவங்களோட கைடன்ஸ். ஸோ எனக்கும் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, என்னால் போத் குரூப்ஸ் எழுதுனா இது பண்ண முடியுங்கிறது, மேனேஜ் பண்ணிட முடியும்ட்டு. ஸோ வந்து நான் போத் குரூப்ஸ்க்காக ட்ரை பண்ணப்போ என்னால் தெரிஞ்சது என்னால் போத் குரூப் எழுத முடியாது. ஸோ வந்து நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் எடுத்துக்குவோம். ஒரு ஒரு அட்டெம்ப்ட் ஸ்கிப் பண்ணிக்குவோம். ஸோ அகாடமி போலன்னா போர்ஷன்ஸ்லாம் முடிச்சாங்களா? முடிக்கவே இல்லையா? முடிக்கல. See, that's the problem is with you or the problem is with the academy? வித் அகாடமின்னு என்னோட ப்ராப்ளம் என்னன்னா சார், நான் வந்து டோட்டலி டிபெண்ட் ஆன் டீச்சர்ஸ் ஆயிட்டேன். ஓகே. அது என்னோட தப்பா இருக்கலாம். அது நான் வந்து ஏன்னா எனக்கு வந்து ஃபவுண்டேஷன்ல வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. லைக் வந்து என்னை வந்து ஒரு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி எல்லாத்தையும் ஊட்டி கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து எல்லாமே தெரியுங்கிற மாதிரி நான் எக்ஸாம் ஹால் போனேன். ஸோ வந்து எனக்கு அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இங்கேயும் இன்டருக்கு வந்தேன். ஸோ இங்கே வந்து கிளாஸில் எடுக்கிறது தான் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். பட் அதுக்கப்புறமே புக்கை படிச்சாலும் தெரியுது, கிளாஸில் எடுத்தது இல்லாமல் 70% மேலே இருக்குது அப்படின்ட்டு. கிளாஸில் எடுத்தது வாஸ் மியர் 30% தான். ம். ஸோ அது தாண்டி நிறைய இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிறது டைம் ஆச்சு. அவங்களுக்கும் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, அதனால அவங்களால டைம் மேனேஜ் பண்ண முடியல. எப்படி மேபி என் பேட்ச் மட்டும் அப்படி இருந்துச்சு அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். நம்ம உன் பேட்ச்ல யாரையும் நீ மட்டும் தான் அந்த மாதிரி ஆனியா? லைக் நிறைய பேர் அந்த மாதிரி ஆனாங்களா? என் பேட்ச்ல நிறைய பேர் அந்த மாதிரி ஆனாங்க. மொத்தமா ஒரு நாங்க சிஏல வந்து ஒரு 20-30 மெம்பர்ஸ் எழுதியிருப்போம் அந்த பேட்ச்ல. ம். அதுல வந்து ஒருத்தங்க மட்டும் ஒரு குரூப் பிளேயர், ஒன் ஆர் டூ, 2 to 3 பீப்புள்ஸ் மேபி வந்து ஒரு குரூப் பிளேயர் பண்ணியிருப்பாங்க. ம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மீதி யார் இந்த போத் குரூப்ஸ்லாம் யாரும் கிளியர் பண்ணல. அதுக்கப்புறமே எல்லாருமே வந்து வெளியே வந்துட்டாங்க. லைக் வந்து செல்ஃப் ஸ்டடி எடுத்து அகாடமியோட யாரும் ஃபாலோ அப்ல டை அப்ல இல்லை. ம். எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து அவங்களோட இதை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நாங்களும் அந்த மாதிரி. நான் அந்த எக்ஸாமே எழுதலை, என் ஃப்ரெண்ட்ஸோட ரிசல்ட்ஸும் பார்த்து நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்படி தான் இருந்திருக்கும் நம்மளோட ரிசல்ட்டும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. அஹ், நம்ம ஏமாந்துட்டோன்னு நான் மாதிரி நினைச்சியா? ஆர் இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு யூ அக்செப்ட் எனக்கு பண்ணிட்டியா? நான் வந்து என்னோட தாட் ப்ராசஸே வந்து ஓகே, சிஏ இன்டர் லெவலுக்கு இதுதான் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட தாட் ப்ராசஸே. இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டே இப்படி தான் இருக்கும் போல, நம்ம தான் வந்து நம்ம கடல்ல குதிச்சிட்டோம், இதுக்கப்புறமே நீந்தி வர்றது நம்மளோட வேலை தான் போல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்கள வந்து இன்னும் கடல்ல மூழ்காத அளவுக்கு பார்த்துக்குவாங்க, லைக் பேசிக் நாலேஜ் கொஞ்சம் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சேன். வேற எதுவுமே எனக்கு வந்து தாட் ப்ராசஸ் இல்லை, இவ்வளவுதான் போல அப்படின்ட்டு. நான் வேற அகாடமியை பத்தி யோசிக்கல, நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணேன் சார். அதுக்கப்புறம் வந்து நவம்பர் 22 வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம், நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன், ரெஜிஸ்டர் பண்ணல. மே 23க்கு வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஃபுல்லாக செல்ஃப் ஸ்டடி தான். அந்த நவம்பர் அக்டோபர் டைமில் கிளாஸ் முடிச்சாங்க, அங்கேருந்து ஃபுல்லாக செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணி போத் குரூப்ஸ் இருந்தேன். ஃபெயில் ஆயிடுச்சு, ரெண்டும் வரல. ஃபர்ஸ்ட் குரூப்பில் வந்து 166 எடுத்தேன், செகண்ட் குரூப்பில் 130 எடுத்திருந்தேன். என்னோட ஹையஸ்ட் மார்க்கே 47 தான். டேக்ஸில் நான் 39 எடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். ஆஹ் ஏன்னா டேக்ஸ் மார்க் நான் பாஸே ஆனதில்லை. அந்த டைம்ல இருந்து டேக்ஸ் நான் பாஸ் ஆனதில்லை. ஃபர்ஸ்ட் குரூப்பை பொறுத்த வரையும் என்னோட அக்கௌண்ட்ஸ் அண்ட் லா பாஸ் பண்ணியிருந்தேன். காஸ்டிங் வந்து 38 அண்ட் டேக்ஸ் வந்து 39 இந்த மாதிரி இருந்துச்சு. திருப்பி வந்து மறுபடியும் அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணேன், செல்ஃப் ஸ்டடி தான். திருப்பி வந்து இந்த வாட்டி வந்து 8 பேப்பர் போட்டுக்கிட்டனால என்னால் முடியும். ஏன்னா நான் பேப்பர் ஆர்கேயில் பேப்பர் வாங்கி பார்த்தேன். என்னோட பேப்பர் வந்து எனக்கு கான்டென்ட் பார்த்தவங்க சொன்ன வரையும் எனக்கு கான்டென்ட் தெரிஞ்சிருந்துச்சு. பட் உன்னால 8 பேப்பர்ஸ் போட்டிருந்தனால உன்னை ஒழுங்கா டைம் கொடுக்க முடியல, அப்படி இம்பார்ட்டன்ஸ் தர முடியல அப்படிங்கிற மாதிரி இது இருந்துச்சு. சரி நானும் புரிஞ்சுக்கிட்டேன், சரி நம்ம வந்து குரூப் வைஸ் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து குரூப் வைஸ் போனேன். ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி போனேன். திருப்பி வந்து டேக்ஸ் ப்ராப்ளம். டேக்ஸ் வந்து மற்ற மற்ற பேப்பர்ஸ் வந்து நமக்கு அக்கௌண்டன்சிங்கிறது ஒரு பேஸ் இருக்கு, லாங்கிறது நம்ம ஃபவுண்டேஷன்ல ஒரு பேஸ் இருக்கு. காஸ்டிங் நம்ம ஏதோ கொஞ்சம் சம் போட்டு இது பண்றப்போ ஃபார்முலாஸ் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுல இருந்து மேக்ஸ் படுத்திருக்கோம் அந்த மாதிரி. ஸோ ஃபார்முலாஸா வந்து இது பண்ற மாதிரி இருக்கிறதுனால இது டாக்ஸேஷனுங்கிறது வந்து மொத்தமா புதுசு. அந்த டைம்ல ஜிஎஸ்டிக்கு 40 மார்க்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ், இப்போ வந்து 50-50 வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல ஜிஎஸ்டி 40 மார்க்ஸ், டிடி வந்து 60 மார்க்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்து இது எனக்கு சொல்லி தந்தவங்க நல்லா சொல்லி தந்தாங்க. பட் அவங்களுக்கு கிடைச்ச டைம் ரொம்ப கம்மி. அவங்க கிடைச்ச டைம்ல வந்து எவ்வளோ உப்பு ஊட்ட முடியுமோ அவ்வளோதான் ஊட்டினாங்க. டாக்ஸை பொறுத்தவரையும் சொல்றேன், மீதி சப்ஜெக்ட்ஸ் வேற கதை. பட் வந்து டாக்ஸை பொறுத்தவரையும் எனக்கு நல்லா. அசஸ்மெண்ட் இயரே மாறி இருக்கும்ல, நீ படிச்சதுக்கும் ஆமா, அதுக்கப்புறம் அட்டெம்ப்ட்டுக்கும் அசஸ்மெண்ட் இயர் மாறி இருக்கும். அது நான் வந்து ஸ்டாச்சுரி அப்டேட்ஸ் எல்லாமே நானா பார்த்து கத்துக்கிட்டேன். ம். அந்த மாதிரி வேற எதுவும் பண்ண தெரியல சார், எனக்கு வந்து யோசிக்க தோணல. ஏன்னா நான் அங்க ஒரு 65,000 கட்டியிருக்கேன். கட்டிட்டு அவங்க என்னை திருப்பி கூப்பிடுறாங்க, எனக்கு வந்து பயம்.
நான் போய் டைமும் வேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து வேற ப்ராக்ரஸும் ஆகாமலே இருந்துட்டேன்னா நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. யாருமே எனக்கு போகணும்னு சஜஸ்ட் பண்ணல. லைக் என் பேர்ஸ் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே வந்து இதே ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே கிளியர் பண்ணல. குரூப்பா நாங்க ஃபெயில் ஆயிட்டு இருக்கோம். அப்படிங்கிற ஸ்டேஜ்ல திருப்பி வந்து திருப்பி உங்க குரூப் மொத்தமாவே ஃபெயில் ஆச்சா உன் ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆனாங்க. செகண்ட் அட்டெம்ப்ட்ல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து ஒரு குரூப் கிளியர் பண்ணாங்க 2 பேர். ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் உங்களுக்கு தெரியும், சத்யநாராயணன். நான் வந்து என் கூடயே அவன் வந்து நான் ஸ்கிப் பண்ண அட்டெம்ப்ட்டும் எழுதினான். ம், ம், ம். இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து லைக் எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டே இருக்கோம். எங்களுக்கான மோட்டிவேஷனே இல்லை. எங்களுக்கான பாஸ் ஆனாலும் சப்ஜெக்ட் கிளாரிட்டிங்கிறதுக்கான இது கிடையாது. நாங்கள் 38 39 அந்த 40 ரேஞ்ச் எடுத்தா கூட எங்களுக்கான சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிற தன்மை இல்லைங்கிறது எங்க தெரிஞ்சதுன்னா நமக்கு அகாடமிக்கு வந்துட்டு இங்க இருக்க கிளாஸ் போறதுக்கு அப்புறமே தான் ஸோ தெரியுது. 2வது தடவையும் ஃபெயில் ஆன, அதான் ஆக்சுவலி 3வது தடவை. ஆனா நீ ஒரு தடவை ஸ்கிப் பண்ணதுனால நீ எழுதின 2வது தடவையும் ஃபெயில் ஆமா, ஆயிருக்கு. ஆமா. ஸோ சி நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஆமா சார். ஃபர்ஸ்ட் இயராவது கிளாஸுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்ப. ஆமா, அப்போ ஆமா. செகண்ட் இயர்ல அது கூட கிடையாது. வீட்லயே கரெக்ட். இருக்கும்போது ஹவ் யூ மெயின்டைன் யுவர் மென்டல் ஹெல்த்? அதுதான் சார், மென்டல் ஹெல்த் மெயின்டைன் பண்றது ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து சிஏன்னு எடுத்ததுக்கு அப்புறம் காலேஜும் நான் ஜாயின் பண்ணல. என்னோட இது என்னன்னா, என்னோட மென்டார் அந்த டைம்ல அவங்க வந்து காலேஜ் கரஸ்பாண்டன்ஸ்ல போட்டுக்கோன்னு சொன்னாலும் என்னோட மைண்ட் செட் என்னவா இருந்துச்சுன்னா, கரஸ்பாண்டன்ஸ்ல போட்டோன்னா ஒரு பேக்கிங்னு ஒன்று இருக்கும், நீ உனக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு, பின்னாடி போயிடலாம் அப்படின்ட்டு. இப்போ நீ விழுந்துட்ட அவ்வளோதான். இப்போ உனக்கு வந்து எழுந்து வர்றதை தாண்டி வேற வழி கிடையாது. விழுந்துட்ட அவ்வளோதான், குதிச்சிட்ட. இதுல இருந்து வரணும்னா பாஸ் ஆயிட்டு வெளியே வா, அவ்வளவுதான் கதை. ஏன்னா என் பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இதுல வந்து நான் என்னதான் வந்து நான் இந்த முடிவெல்லாம் எடுத்தாலும் என்னை முடிவு எடுக்கிற அளவு பண்ற அளவுக்கு என் பேரண்ட்ஸ், என் அப்பாவும் சரி ஆனா என் சுத்தி அம்மாவும் சரி. இருக்கிறவங்க யாருமே விட மாட்டாங்கல்ல. எனக்கு அந்த பிரச்சனை இல்லை சார். ம். என் ஃபேமிலி வந்து அந்த மாதிரி கிடையாது. என் ஃபேமிலிங்கிறது வந்து டெசிஷன் எடுக்கிறதுங்கிறது வந்து என் அப்பா, அம்மா, நான் இவ்வளவுதான் டெசிஷன் எடுக்கிறது. வேற அவங்க யாரும் அவங்க ஆபீஸ்ல பையன் என்ன பண்றான்னு கேட்பாங்கல்ல. அதெல்லாம் கிடையவே கிடையாது சார். கேட்பாங்க. ஆனா என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து என் மேல இருக்க நம்பிக்கை ரொம்ப பெருசு. இல்லடா, 2 வருஷம் உன்னை பாக்குறாங்க. ஒண்ணுமே இல்லாம 2 வருஷம் போயிடுது. 12ஆம் கிளாஸும் கோவிட்ல காலி ஆயிடுச்சு. ஸோ கடைசியா உன்னோட சர்டிபிகேட்ன்றது 10th சர்டிபிகேட் தான். ஆமா, அதுக்கப்புறம் 10th ஒண்ணுமே சர்டிபிகேட் கிடையாது. தான். 12th வந்து வேல்யூபிளான சர்டிபிகேட் கிடையாது இல்ல. என்கிட்ட இருக்கிறது. ஸோ ஸோ வந்து அதே தான் நான் இன்னைக்கு நான் ரிசல்ட் நேற்றுக்கு வந்தப்பையும் நான் போய் கேட்டது வந்து 2 வருஷமா நான் வந்து ஒரு அட்டம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், ஒரு 2 அட்டம் ஃபெயில் ஆயிருக்கேன். நீங்க 2 பேரும் எனக்காக வந்து இருந்திருக்கீங்க. நான் ஒரு டைம் பணம் செலவாக இருந்தது. அடுத்த பையன் வந்து என்ன ஆகுறானே தெரியாம இருந்தப்பையும் நீங்க என்ன சப்போர்ட் பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறது தான் நான் ஃபர்ஸ்ட் 2 பேர்ட்டையும் போய் சொன்னது. ஏன்னா வேற இந்த பேக்கிங் இருந்தா தானே சார் அடுத்து என்ன இருந்தாலும் பண்ண ஆமாடா, முடியும். ஆப்வியஸ்லி. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து என் எல்லாரும் அப்பாவும் அம்மாவும். வீட்லயே போராடின்னு இருக்காங்களே. ஆமா, ஆமா. ஒரு ஒரு வீட்லயே வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு ம். நிறைய பேரண்ட்ஸ் நான் சொல்றேனே, பசங்களோட டிசிஷன் வந்து நீ என்னதான் சொன்னாலும் சொசைட்டிக்கு நான் ரெஸ்பான்சிபிள் ஆயிடுறேன். கரெக்ட், சொசைட்டிக்காக நீ காலேஜுக்கு போன்னு சொல்றாங்க. கரெக்ட். ஓகே, எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஒரு சிஏ ஒரு அன்சர்டனான கோர்ஸ், சிஏ ஒரு அன்சர்டனான கோர்ஸ், அது முடிக்க முடியலன்னா என்ன ஆகுது, முடிக்க முடியலன்னா என்ன ஆகுதுன்னு இந்த நினைப்புலயே இவங்க காலேஜுக்கு போறதுனால தான் முடிக்க முடியலன்றதெல்லாம் செகண்டரி ஆயிடுது. கரெக்ட். ஓகே, ஆல்ரெடி நீ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நீ ம். காலேஜுக்கு வேற போனீங்கன்னா அங்க ஒரு 5 6 மணி நேரம் போயிடும். டிராவல் ஒரு 2 மணி நேரம் போயிடும். ஆமா, அப்புறம் எல்லாரும் இருக்கிற மேனேஜ் பண்ண 4 மணி முடியாது. நேரத்துல நீ சிஏ படிக்கணும். அது மிகப்பெரிய படிப்பு. ஆமா, ஆமா, அதுக்கு நீ தம்மாத்துண்டு டைம் கொடுத்துட்டு மொத்த டைம் ஆமா, இங்க கொடுத்துட்டு அப்புறம் வரல வரல பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன் நல்ல வேளை காலேஜ் நேரம் தப்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆமா. இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்கு கங்கத்துக்கு பழிய போட்டுடுறாங்கன்னு வச்சுக்கோயேன். பட் ஆனா கரெக்ட். 1 இயர் லைக் நோ, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு மேடம் அப்போதான். ஒண்ணுமே இல்லை. ஆமா. எனக்கு என்னன்னா சார், எனக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல எங்க அப்பா கொடுத்த பூஸ்ட் தான் சார். எங்க அப்பா வந்து என்கிட்ட 10th சொல்லிட்டாரு. 10th வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வச்சாரு. நீ எந்த படிப்புனாலும் எடுத்துக்கோ, போட்டோகிராஃபி, மியூசிக் எது பண்றியோ பண்ணு. பண்றத நீ நல்லா பண்ணனா எதுல வேணாலும் சம்பாதிக்கலாம். சம்பாத்தியம் நீ எதை நல்லா படிச்சாலும் எதை நல்லா பண்ணாலும் சம்பாதிக்கலாம். அதை தாண்டியும் நீ சிஏ தான் பண்ணணும்னா பாதியில போயிட்டு வெளியே வரக்கூடாது. அதை அந்த ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு நீ உள்ள போ. நீ பாதியில போயிட்டு கஷ்டமா இருக்குன்னு வெளியே வந்துட்டேன். ஏன்னா நான் அது வரையுமே ஸ்டேபிளா ஒரு இடத்துல இருந்ததே இல்லை. மியூசிக் கிளாஸ் ஆகட்டும், இந்த கராத்தே கிளாஸ் ஆகட்டும், அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் நான் போனாலும் நான் வந்து ஸ்டேபிளா ஒரு இடத்துல இருந்த பாதியில வந்துருவேன். அப்படிதான் நான் இருந்திருக்கேன். இதுல வந்து என் கெரியர் அப்படிங்கிற ஒரு டெசிஷன்ல அப்படி அப்படி இருந்தும் என் அப்பா எனக்கான அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்தாரு. இதுதான் உனக்கு, இதுல நீ என்ன சூஸ் பண்றியோ பண்ணிக்கோ, எல்லாத்தையுமே எனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. என் அப்பா வந்து அதுக்கு மேல என் நம்பிக்கை வச்சு கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையில நான் கொஞ்சம் கொஞ்சமா அதான் இப்ப போய் நான் திருப்பி சொன்னது, அவ்வளவு நம்பிக்கை வச்சுங்க, கொஞ்சம் ஒரு லெவலாவது நான் உங்களை பெருமைப்படுத்திருக்கேன் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த ஒரு வருஷம் 2 வருஷம் இப்ப நான் வந்து ஒண்ணுமே பண்ணல. என்னை பொறுத்தவரையும் நான் ஒரு 12th டிகிரி, 12th பாஸ் ஆன பையன் அப்படிதான்.
நான் வெளியே வேலைக்கு போனா ஒரு 12th சர்டிஃபிகேட் வச்சுட்டு போகணும், இப்படிதான் இருந்துச்சு. என் அப்பாவோடையும் அம்மாவோடையும் சப்போர்ட், நீ பாஸ் ஆகும் அவ்வளவுதான், நீ எழுதுற வரையும் எழுது. எனக்கு வயசு, நான் வந்து சரி, 17 இயர்ஸ்ல. ஆல்மோஸ்ட் 1 இயர் நீ வந்து செல்ஃப் ஸ்டடின்னு இருந்துட்ட. ஆமா சார். தென் வென் யூ டிசைடட் லைக் நோ, ஐ ஹாவ் டு கோ டு கிளாஸ், நான் எங்கேயோ ஆ தப்பு பண்றேன்னு எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்? எப்போ நான் சார் என்னோட செகண்ட் அட்டம்ப்ட், தட் இஸ் நவம்பர் 23 அட்டம்ப்ட்ல வந்து என்ன ஆச்சுன்னா, நான் எழுதிட்டேன். என்னோட மார்க்ஸ் வந்து 9 மார்க்ஸ் போயிடுச்சு. ஜஸ்ட் 9 பட் யூ ஆர் மார்க்ஸ்ல போயிடுச்சு. கான்ஃபிடென்ட்டா நீ பாஸ் பண்ணிடுவா ஃபர்ஸ்ட் குரூப்னு? இல்லை, டவுட்ல தான் இருந்தேன். ம். இது வந்தா வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேனே தாண்டி, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்லாம் கரெக்டாக வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கரெக்டாக வந்துச்சு. நான் லால வந்து அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும், லா ஆகட்டும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுல இருந்து 1 மார்க் 2 மார்க்ஸ் வந்து மேலே ஏறி இருந்துச்சு தாண்டி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி இறங்கல. நான் டாக்ஸ் மட்டும் என்னால் டிசைடே பண்ண தெரியல. எனக்கு டாக்ஸ், இது டாக்ஸ் எப்படி ஆக போகுது, இதனால வந்து நான் எழுதியிருக்கிறது கரெக்டாங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆச்சு. அது சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆச்சு. நான் கடைசி வரையும் புரிஞ்சுக்கவே இல்லை, அதுதான் உண்மை. நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் நான் சப்ஜெக்டை புரிஞ்சுக்கலங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் நான், ஏன்னா நான் இந்த செகண்ட் அட்டம்ப்ட்க்கு அப்புறம் உடஞ்சிட்டேன். என்னால ஏன்னா நான் 2 வருஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்பா அம்மா அவங்க எதுவும் கேட்கலனாலும் அவங்களோட காசு அவங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியுது. இவங்களோட டைம் மணியை நான் வேஸ்ட் பண்றதுக்கு, நான் மற்ற பசங்க மாதிரி பிகாம் போயிருந்தாலும் இதுதான் இன்டர்ன்ஷிப், 10,000 15,000 சம்பளத்துக்காக இந்த நேரத்துக்கு போயிருக்கலாமே. அவங்களாம் தேர்ட் இயர் முடிக்கிறாங்க, நான் அப்படியே உட்காந்துட்டே இருக்கேன் என் வீட்டுல. இப்ப வாழ்க்கை எங்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கேன். திருப்பி படிக்கணும்னு தெரியுது, ஆனா எப்படி படிக்கிறது நான்? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் செகண்ட் அட்டம்ப்ட்ல என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டேன் சார். என் செல்ஃப் ஸ்டடியில எனக்கு தெரிஞ்சதை, என் பெஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். கொடுத்து போட்டதுல வந்து 191 தான் வந்திருக்கு. என்னால பாஸ் பண்ண என்னால லைனை கிராஸ் பண்ண முடியல. என்னோட பெஸ்ட்டுக்கு என்னால லைனை கிராஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறமே தெரிஞ்சது, சரி வேற கிளாஸ் போனாதான் இதாகும்னு தெரிஞ்சது. ஆனா எங்க போறது எது போறதுன்னு தெரியல. என் அப்போ வந்து என் அம்மா அம்மா வந்து என் அம்மாவோட கலீக், அவங்களுக்கும் நான் இப்ப ரொம்ப மென்ஷன் பண்ணியாங்க. சாயின்னு ஒரு அங்கிள் இருக்காங்க. சாய் அங்கிள் வந்து என் அம்மாவோட கலீக். அவங்க வந்து ரொம்ப வருஷமா எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவங்க வழியா தான் நீங்க உங்களோட யூடியூப் வீடியோ வந்து அம்மாக்கு ஃபார்வர்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நான் ஃபெயில் ஆயிட்டேங்கிறப்போ சாய் அங்கிள் வந்து எங்க அம்மாவுக்கு வந்து அவங்க உங்களோட வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அம்மா அதை பார்த்துட்டு வந்து அவர் நல்லா பேசுறாரு, அவர் பாத்துக்கிற, நீங்கள அந்த டைம்ல வந்து ஏன் பொறுப்பு, உங்களை பாஸ் ஆக்க வைக்கிறது ஏன் ஆமா, பொறுப்பு அந்த அப்படின்னு. ஸ்ரீராமு, ஆ ராமலிங்கம், கரெக்ட். ஐ எம் ஹியர் ஃபார் யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆ வீடியோ. எக்ஸாக்ட்லி, அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அம்மாவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. இவர் நல்லா பேசுறாருடா. நான் அந்த எனக்கு டைம்ல அன்னைக்கு ஐடி. எனக்கு உடம்பே சரியில்லை, சுத்தமா ஆமா, சரியில்லை, படுத்த படுக்கையா நான் இருந்தேன். உங்களுக்கு வாய்ஸே வரல. இப்ப ஆ. நீங்க பேசுற மாதிரியே இருக்காது. அப்படி இருந்தீங்க அந்த டைம்ல. இப்போ ஹேர் எல்லாம் பெருசா வச்சுட்டு நான் அப்படிதான் உங்களை பார்த்தேன். சரிம்மா நான் பாக்குறேம்மா. எனக்கு என்ன டெசிஷன் எடுக்க போறேன்னு கேட்டாங்க, எனக்கு தெரியல. அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க, தெரியல. நான் சொன்னது வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறது தான் சொன்னேன். எங்க அப்பா அப்பதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி கேட்டாங்க. இந்த 2 வருஷம் நான் சும்மா இருந்ததுக்கு ஒரு கேள்வியும் கேட்கல. ஆனா இப்ப என்ன கேள்வி கேட்டாங்க, நீ அடுத்து என்ன பண்ண போறங்கிறதுக்கு உனக்கு ஐடியா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இப்ப நீ வந்து திருப்பி எழுதுறனாலும் நீ ஃபெயில் ஆனது எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ இன்னொரு வாட்டி எழுது, இனிமே நான் சொல்ல போறது கிடையாது. ஆனா அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியலங்கிற பத்தியா, அதான் பிரச்சனை அப்படின்னு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓகே நமக்கு சூஸ் பண்ணி உள்ள வந்துட்டோம். பட் வந்து இப்ப டைரக்ஷன் தெரியாம முடிக்கிறோம், நம்ம ஒரு கைடன்ஸ் வேணும். கைடன்ஸ் வேணுங்கிறப்போ நீங்க கரெக்டா வந்து அம்மாக்கு வெளியே அந்த மாதிரி வந்தீங்க. நான் அப்போ உங்களோட ரிப்பீட்டர்ஸ் பேட்சோட ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணேன். அந்த 50 rupees அந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன். ஓகே, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி டெமோ கிளாஸஸும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறமே நீங்க உங்களோட அந்த ஹார்ஷா நீங்க டீல் பண்றீங்க, பசங்களை வந்து ரூல் பண்றீங்க. லைக் வந்து இவன் என் பையன் அப்படிங்கிற ஒரு இது ஒரு உங்கள்கிட்ட இருக்கு. அந்த அப்போ ஒரு பயம் வருது. லைக் வந்து நம்ம ஒரு டீச்சர், நம்ம ஒரு அப்பாவெல்லாம் பாக்குறோம்னா சின்ன வயசுல பாக்குறப்போ ஒரு பயம் வரும். பயந்து தான் படிப்போம் சின்ன வயசுல பண்றப்போ. நம்ம என்னதான் புடிச்சு படிச்சாலும் ஒரு லெவலுக்கு மேல சரி ஓகே மூடி வச்சுட்டு போன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். பட் வந்து இதுக்குள்ள வரும்போது இந்த ஒரு அப்ரோச் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நானும் வந்து சரி சார் சொல்லியிருக்காரு 15 days இதை முடிக்கணும் அதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்தேன். அப்படிதான் நம்ம அகாடமிக்குள்ள வந்தது. இது ஒரு முக்கியம். இப்ப அகாடமிக்குள்ள இது வந்து காட்ஸ் பிளான் என்னன்னு தெரியல, சாய் அங்கிள் வழியா எனக்கு வந்தது யூடியூப் சேனல். இப்போ அவங்கள்ட்ட இன்னும் பேசலாம், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இது வழியா கூட சொல்லிக்கலாம். அவங்க சாய் அங்கிளுக்கும் தேங்க்ஸ் முக்கியமா. ஸோ வந்து இப்படிதான் சார் உள்ள வந்தேன். உள்ள வந்ததுக்கு அப்புறமே உங்களோட அப்ரோச் வந்து நான் எடுத்தோடனே லா தான் பார்த்தேன். லா ஆல்ரெடி நான் 59 எடுத்திருந்தேன். பட் வந்து நான் திருப்பி உங்களோட லா வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமே தான் தெரிஞ்சது நான் எனக்கு எவ்வளவு தெரியலன்ட்டு. நான் 59 மார்க் எடுத்திருந்தாலும் எனக்கு எவ்வளவு தெரியலங்கிறது வந்து நம்மளோட கிளாஸ் பார்த்தாதான் தெரியுது. ஓகே நமக்கு நாலேஜ் இருக்கு, பட் வந்து அது இங்க எக்ஸாமுக்கு தேவைப்படுற அளவுக்கு இல்லை போல அப்படிங்கிறதே வந்து நம்ம வீடியோஸ் பார்க்க பார்க்க தான் தெரிஞ்சுது. எவ்வளோ மற்றவங்க சொல்லி கொடுத்திருந்தாலும் இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நீங்கள் சொல்றது ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்களும் கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து முக்கியமாக நான் என்ன பண்ணேன்னா, டைம் நீங்கள் எனக்கு வந்து ஒரு இது கொடுத்துட்டீங்க.
இந்த மாதிரி இந்த டைம்குள்ள நீ முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் கொடுத்துட்டீங்க. இந்த டேட்குள்ள நீ முடி அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அந்த டேட்குள்ள நான் முடிக்க ட்ரை பண்ணேன். உருண்டு 2 நாள் லேட் ஆனா கூட அந்த டேட்டுங்கிறது எனக்கு ஒரு இது இருந்துச்சு. இந்த டைம்குள்ள நான் முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெடியூலுக்கு நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கேற்ற மாதிரி வேலை பண்ணேன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் பண்ணிச்சு. டாக்ஸேஷனுக்கு நான் சாய் சாருக்கும் வெங்கட் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிடுவேன். ஏன்னா இது நான் பாஸே ஆகாத ஒரு ஆள். இது வரையும் டாக்ஸ் நான் வந்து தொட்டு பாஸே ஆகாத ஆள். பட் வந்து இந்த டைம்ல வந்து 68 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் டாக்ஸ்ல. சாதாரண மார்க் கிடையாது. டாக்ஸை பொறுத்த வரையும் அது சாதாரண மார்க் கிடையாதுன்னு எனக்கும் தெரியும், சொல்றவங்களும் சொல்றாங்க. டாக்ஸை பொறுத்த வரையும் 68 எடுக்கிறது. ஏன்னா என்னோட இது தெரிஞ்சிருக்கு, என்னோட ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும். நான் படிச்சது வந்து 30 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். 38 33 அந்த லெவலில் தான் எடுத்திருக்கேன். அங்கேருந்து 68ங்கிறது டபுள் த அமௌண்ட். நான் போட்ட எஃபர்ட்ஸ் அதே தான். பட் எனக்கு கொடுத்த விஷயம் வந்து வேற. மிஷின் அதே தான் ப்ராசஸ் பண்ணுது. பட் அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க இன்புட் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப அழகான இன்புட். ரொம்ப எனக்கு அது வந்து அது ஒரு ரொம்ப இதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நடந்த டெஸ்ட் சீரிஸ், நம்மளோட டெஸ்ட் சீரிஸ் எனக்கு வந்து நான் அதுக்கு முன்னாடி டெஸ்ட் சீரிஸ் எடுத்திருக்கேன். நானே ஆன்லைனில் செல்ஃபாக டெஸ்ட் சீரிஸ் எடுத்து எழுதியிருக்கேன். ஒர்க் ஆகலை. அதுலேயும் நான் பாஸ் ஆக மாட்டேன். அந்த டெஸ்ட் சீரிஸ்லையும் எழுதி பாஸ் ஆகலை. அதுக்கப்புறம் போய் எக்ஸாமில் எழுதினா அதுலேயும் அதே மாதிரி பாஸ் ஆகலை. ஸோ வந்து நம்மளோட டெஸ்ட் சீரிஸ் எடுக்கிறப்போயே எனக்கு ஒரு பயமும் இருந்துச்சு, அதே மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸும் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த வாட்டி பெட்டராக தெரியுதுங்கிறது தெரியும், ஆனால் மார்க் எவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரியாது. சரி, அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு டைமும் வந்து எழுத 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 என் மார்க் வந்து நல்ல நல்ல மார்க் தான் இருந்துச்சு. 60, 65, 75 அந்த மாதிரி ரேஞ்சில் எனக்கு இருந்தப்போ ஓகே, நம்ம இதுவரையும் படிச்சுட்டு வந்த லெவலுக்கு வந்து இது எவ்வளோ நல்ல மார்க் அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, இங்கே இதே லெவலில் போகிறப்போங்கிறப்போ. ஆனால் எக்ஸாம் போகிற டைமில் வந்து வெயில் ஒன்று, அதை தாண்டி முக்கியமா என்னன்னா நமக்குள்ள ஒருத்தர் வந்து கதறிக்கிட்டே இருக்கான். 2 வருஷம் இது பண்ணியிருக்கேன், வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்பயும் வேஸ்ட் ஆகிட்டா என்ன ஆக போகுது உன் வாழ்க்கை அப்படிங்கிறத உள்ள ஒருத்தன் கதறிக்கிட்டே இருக்கான். எவ்வளோ அழுகுது, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ டார்ச்சர், எல்லாமே மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நம்ம வீட்டுல இருந்து சுத்தி இருக்கவங்க யாரும் பண்ணலனாலும் நமக்குள்ளேயே ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். சுத்தி இருக்கவங்க யாரும் பண்ணலன்னு ஒரு கில்ட் வேற வந்துடும். நம்மளை இப்படி பாத்துக்கிறாங்களே, இதை விட யாருக்கு என்ன பெட்டரா கிடைச்சிட போகுது, அப்படி கிடைச்சும் நம்மளால அவங்களுக்கு ஒரு ரிட்டர்னா ஒண்ணும் தர முடியலையே அப்படிங்கிறப்போ நமக்கு இருக்க வழி அது வேற மாதிரியான வழியா இருக்கும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்றப்போ தான் நீங்க வந்து உங்கள்கிட்ட நான் எப்பப்பெல்லாம் நான் லோ ஆகிறனோ, சார் மோட்டிவேஷன் வேணும், ஒரு வீடியோ வைங்க, ஒரு ரிவ்யூ மீட்டிங் வைங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல 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 நீங்களும் வைக்கிறீங்க. நான் உங்களை பார்த்து நான் அந்த டைம்ல நிறைய உங்கள்கிட்ட இவ்வளவு கான்வர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஆடிட் கிளாஸ்ல பண்ற அளவுக்கு இவ்வளவு கான்வர்ஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து வேடிக்கை பார்த்தாலே எனக்கு வந்து அது மோட்டிவேஷன் வந்து. அப்போ ஜெசிந்தா அக்காவோட வீடியோ வேற வந்துச்சு. ஜெசிந்தா அக்கா அவங்க எந்த டைம்ல எவ்வளோ இது பண்ணி ஒரு குழந்தையோட அவங்க வந்து ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணி இன்டர்வியூ கிளியர் பண்றாங்கன்னா உனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன். இது எல்லாமே கொஞ்சம் 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 கொஞ்சமா ஆடப் ஆகி ஆடப் ஆகி ஆடப் ஆகி ஆடப் ஆகி என் ஒர்க் வந்து ப்ரெஷர் இல்லாம போட முடியுது. என் ஒர்க் நான் போடுற ஒர்க் வந்து ப்ரெஷர் இல்லாம போட்டேன். அதுக்கான ரிசல்ட் வந்து வரும்னு நம்பிக்கை இருந்தது. பட் இருந்தாலும் நான் லா கொஞ்சம் போன வாட்டி பண்ண மாதிரி பண்ணலையே, நான் எனக்கு ஈஸியான கிருஷ்ணன் சார் சப்ஜெக்டை போய் நான் ஏதோ கொஞ்சம் பண்ணியிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி பயத்துல இருந்தேன். பரவாயில்ல, அது ரீசெண்டாக 52ங்கிற மாதிரி வந்துருச்சு. அதனால அப்படியே இதாகி வந்துருச்சு. இவ்வளவுதான் ஜேர்னிங்கிற ஸோ பொறுத்தவரையும் இவங்கெல்லாம். அந்த ஹவ் யூ மேனேஜ் தட் 3 months? இந்த எக்ஸாம் டைம்ஸ். இந்த எக்ஸாம் அந்த ஆ. 3 மாசம்ன்றது, ஏன்னா ம். நீ கிளாஸும் எடுத்த. ஓகே, ம். பிகாஸ் கிராஷ் கோர்ஸ்க்கான கிளாஸஸும் நீ ம். பார்த்த. அண்ட் நம்மளோட கிராஷ் கோர்ஸ்ன்றது மற்ற கிராஷ் கோர்ஸ் மாதிரி இல்லை. மற்ற ம். கிராஷ் கோர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சப்ஜெக்டை குறைச்சிடுவாங்க, ஆர் கரெக்ட். மேலோட்டமாக எடுப்பாங்க, ஆர் கரெக்ட். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் எடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெகுலருக்கு எடுத்த அதையே கொடுப்போம் கிராஷ்க்கு. கரெக்ட். ஆனால் ஒன்லி திங் இஸ் த மோட் வில் சேஞ்ச் ஃப்ரம் கரெக்ட். லைவ் டு ரெக்கார்டட் அப்படின்ற ரெக்கார்டட். மாதிரி ஆமா. அது மாறும். அண்ட் த பீரியட் வந்து வெரி ஷார்ட் டேர்ம். ஆமா. இன்னும் ஆமா. 10 daysல முடி, 12 daysல முடி, 15 daysல முடி. லானா 8 நாள்ல நீ முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் கரெக்ட். உனக்கு என்னன்னா அடிஷ்னல் போர்ஷன், பிகாஸ் யூ ஆமா. கம்ப்ளீட்டட் யூ ஸ்டடிட் இன் ஓல்டு சிலபஸ். ஆமா. நவ் யூ ஆர் அகைன் ஸ்டடிங் இன் நியூ சிலபஸ். சிலபஸும் மாறி எஸ் சார். இருக்கு. எஸ் சார். லால 2 3 சாப்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும். அக்கௌண்ட்ஸ்ல அக்கௌண்ட்ஸ். நிறைய புதுசா சேர்ந்த ஆமா. மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நீ குரூப் 2 கடைசியா ரொம்ப நாளுக்கு முன்னாடி எழுதியிருப்ப, அப்போ ஆமா. குரூப் 2 ஞாபகமே இருக்காது. அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் பொறுத்தவரையும் எனக்கு வந்து நடத்தவே இல்லைங்கிற மாதிரி தான். நான் மொத்தம் அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் நானா படிச்சிருந்தேன். அந்த லெவல்ல தான் இருந்துச்சு. என்னோட எக்கனாமிக்ஸ் வந்து மொத்தமா எடுத்த பீரியட் வந்து எக்கனாமிக்ஸ் 40 மார்க்கும் சேர்த்து 2.5 மணி நேரம் தான் எடுத்தாங்க. 40 மார்க்கும் சேர்த்து எனக்கு வந்து 2.5 மணி நேரம் தான் எடுத்தாங்க. அவ்வளவுதான் எனக்கு கிளாஸ் நடந்தது. ஸோ வந்து நான் அதுக்கு வந்து இதுதானா அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னால அந்த எக்கனாமிக்ஸை நான் கிளியர் பண்ணவும் முடியல. எக்கனாமிக்ஸ் 40 மார்க் இருந்தும் கிளியர் பண்ண முடியல. ஸோ இங்க வந்து நான் இந்த 3 மாசத்தை எப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணேன்னா சார், எனக்கு
வெறி வந்துருச்சு. எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. எனக்கு கண்ணுக்கு எதிர்க்க தெரியுது, இது வந்து கரெக்டா இருக்கு. இங்க வந்து எனக்கு கிடைக்கிற இன்புட் வந்து சரியான இன்புட்டா இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த தடவை அவுட் ஆனால் அதுக்கு நான் தான் காரணம். ஆமா, இதுக்கு மேல நான் அவுட் ஆனா இது நீ வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இதாயிடுச்சு. இதுக்கு மேலேயும் இல்லைன்னா இது உனக்குள்ள ஏதோ தப்பு இருக்கு, நீ வந்து பிகாம் ஏதோ படிச்சுட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது இல்லைன்னா கரஸ்பாண்டன்ஸ்ல பிகாம் போட்டு ஏதோ பண்ண வேண்டியது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து எனக்கு சரியான கைடன்ஸ் இருந்துச்சு. ஃபவுண்டேஷனுக்கு எனக்கு எப்படி நல்ல கைடன்ஸ் எனக்கு என்னோட மென்டார் குமார் சாரும் விஜயதனாவும் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி இங்க வந்து எனக்கு கிருஷ்ணன் சார் இருக்காரு அப்படிங்கிறது வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன். எனக்கு நீங்க எப்படி பாத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி கிருஷ்ணன் சார் என்ன பாக்குறாரு. கிருஷ்ணன் சாரோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவங்க பையன் மாதிரி எடுத்து எனக்கு உங்க அம்மா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனது ஆன்டி பேசுனது தான். எனக்கு பேசி அவங்க எனக்காக ஃபீல் பண்ணாங்க. நான் எடுத்த 9 மார்க்ல போயிருச்சாப்பா அப்படின்னு எனக்காக அவங்க ஃபீல் பண்ணப்ப, இப்ப நமக்காக யாரும் இருக்காங்க, நம்ம ஃபேமிலி இருக்காங்க சரி, நமக்காக எப்பொழுதும் ஃபேமிலி இருக்காங்க சரி, பட் இன்னொரு பர்சன் இருக்காங்க சரி, நமக்காக இருக்காங்க இன்னொருத்தங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு பேக்கிங் இருந்துச்சு, சப்போர்ட் இருந்துச்சு, கம்ஃபர்ட் தெரிய ஆரம்பிச்சது. ஓகே, நமக்கு வந்து இப்போ இருக்க என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஆகுது. இவ்வளவு நாள் எதுவும் இல்லாம நம்மளே நெகட்டிவ் ஆக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்மளோட குருவும் நல்லா இருக்காங்க, குருவை சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதுக்கப்புறம் உன் பாசிட்டிவிட்டி இறக்கு, திருப்பி உன்னை நீ எங்க ஃபவுண்டேஷன்ல எங்க வெட்டி அதே மாதிரி இறக்கு. உனக்கு வந்து லைட்டா இந்த 2 வருஷம் எஃபர்ட். கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. ஆமா, மறந்துரு. இதுக்கப்புறம் போட்டோம். என்ன நினைச்சேன், 21 வயசுல சிஏ முடிக்கணும்னு நினைச்சேன், நடக்கல. அது வேற சரி பரவாயில்ல, ஒரு 23 முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டேன். அது அந்த டைம்ல வந்து சரி. ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர்டா படிச்ச? அந்த 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 ஜான்வரி மிட்ல இருந்து ஆவரேஜா 12 ஹவர்ஸ் படிச்சிருக்கேன் சார். 12 ஹவர்ஸ் படிச்சிருப்பேன். ம். எவ்வளோ நேரம் கிளாஸ் பார்த்தா, எவ்வளோ நேரம் செல்ஃப் ஸ்டடி பண்ண? எனக்கு கிளாஸே வந்து ரிவிஷன் மாதிரி தான் சார். ரிவிஷன் மாதிரி இந்த சென்ஸ் வந்து நான் வந்து உங்க கிளாஸ் அட்டன் பண்றாங்க, லா கிளாஸ் அட்டன் பண்றேன்னா ரெக்கார்டட் பண்றேன்னா நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ நான் ஆடிட் கிளாஸ்ல பேசினது வந்து இப்படியே தான் நான் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் அட்டன் பண்ணேன். நான் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க அங்க கேட்குற கேள்விக்கு நான் இங்க பதில் சொல்லிட்டு இருப்பேன். நான் இதே மாதிரி பேசி பேசி பேசி, ஏன்னா எனக்கு அப்பதான் வந்து நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லும்போது என் மண்டையில அது ஏறுங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஓகே, இந்த கான்செப்ட் வந்து என்ன கேட்கறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். அதை நீ வந்து ரெக்கார்டர் எல்லாருக்கும் கிளாஸஸ் பார்க்கும்போது உனக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கா மாதிரி இருந்தது அவனுக்கு இருந்துச்சு. இன்ட்ராக்ட். ஓகே. ஏன்னா இது என் மெத்தட் நல்லா இருந்துச்சா என்னன்னு தெரியல. என் மெத்தட் நான் வந்து பேசிட்டே இருப்பேன். ரெக்கார்டட் 3 ரெக்கார்டடுமே வந்து நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நானும் பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க பேசுறீங்களா அதே மாதிரி நானும் பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஓகே ஓகே, சும்மா இருந்தாலும் ஓகே அப்படியா ஓகே அப்படின்னா அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்பதான் எனக்கு வந்து ஒரு லைவ்லி ஃபீலாகவும் இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப அவேவாகவும் தெரியல. இது வந்து ரெக்கார்டட் தான், இது சும்மா ஒரு யூடியூப் அந்த மாதிரியே இல்லை. இது வந்து ஒரு கிளாஸ், நான் ஒரு கிளாஸ்ல உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கொடுத்த கம்ஃபர்ட், எனக்கு ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க, என்னை ரூம்ல நாக் பண்ண மாட்டாங்க. எனக்கான கம்ஃபர்ட் இருக்கு. நான் உள்ள எனக்கு தேவையான என் ஃபோன் இருக்கு, இங்கே என் புக் ஷெல்ஃப் இருக்கு. இதை தாண்டி எனக்கு வெளியே இங்கேயே என் ரெஸ்ட் ரூமும் இருக்கு. இதை தாண்டி எனக்கு வெளியே போகணுங்கிற அவசியமே இல்லை, சாப்பாட்டை தாண்டி. ஸோ எனக்கான கம்ஃபர்ட் வந்து எங்க வீட்டில் நல்லா கொடுத்துருக்காங்க சார். எங்க வீட்டில் வந்து என்னை வந்து அப்படியே பத்திரமா பார்த்து பத்திரமா கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமே உன் கையில அப்படிங்கிற மாதிரி கொடுத்த லெவல்ல ஸோ வந்து ஒரு நான். நாளைக்கு 12 மணி நேரம் படிச்ச. ம். How many days you took for each subject? Because you studied in new ம். syllabus, you are the right கரெக்ட். person to tell. கரெக்ட். ஏன்னா சார் எனக்கு வந்து லா பொறுத்தவரையும் நான் இனிஷியல் டேஸ்ல ஐடிடி போயிட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்து வீடியோஸ் வந்து பார்க்க முடியல ஒழுங்கா. அதனால எனக்கு வந்து 10 டேஸ் நீங்க எனக்கு கொடுத்துருந்தீங்க டைம். 10 டேஸ்க்குள்ள முடியும்னு சொல்லியிருந்தீங்க. நான் 15 டேஸ் ஆச்சு எனக்கு. லா பொறுத்தவரைக்கும் 15 டேஸ் ஆகி முடிச்சேன். அந்த கேப்லயே நான் வந்து சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதிட்டே இருந்துட்டேன். சாப்டர் வைஸ் டெஸ்ட்டோட சேர்த்து நான் வந்து 15 டேஸ்க்குள்ள முடிச்சிட்டேன். அந்த Because மாதிரி ITT இருந்துச்சு. போனதுனால. ஆமா, ஐடிடி போனனால ஒருவேளை இவரை. ஐடிடி போலனா ஆப்வியஸ்லி அந்த 10 டேஸ்லயோ ஆப்வியஸ்லி 8 10 டேஸ்ல டேஸ்லயோ கூட முடிச்சிருப்பேன். முடிச்சிருக்கலாம். ஆமா ம். ஆமா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தென் பிப்ரவரி, இது வந்து இந்த ஜான் எண்டில் இந்த மாதிரி நான் இதாச்சு. பிப்ரவரி பிகினிங்ல அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து 149 வீடியோஸ் ஆர் 150 வீடியோஸ் சம்பர் அந்த நம்பர்கிட்ட இருந்துச்சு. அவ்வளோ பெரிய வீடியோஸ் எப்படி பார்க்க போறேங்கிறதே ஒரு நம்ம மண்டையில ஒரு பிளாக்கா இருந்துச்சு. 150 இருக்கேங்கிறதே ஒரு பிளாக்கா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை பார்ப்போம், ஒரு 5 வீடியோஸ் பார்ப்போம், 6 வீடியோஸ் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க பார்க்க குட்டி குட்டி வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு. 20 மினிட்ஸ், 4 மினிட்ஸ், டெக்னிக்கல் கிளிச்சஸால அது மிஸ் ஆகுறதுல அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்க்கறதுனால அது ஒரு 22 டேஸ் ஆச்சு சார். டுவெண்ட்டி டூ 22 டேஸ் days. 22 டேஸ் 22 டேஸ் பிப்ரவரியே அப்படியே ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அந்த மாதிரி போனப்போ அப்பயும் நீ வந்து இந்த மாதிரி 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிச்சிட்டு ஆ இருந்த? நான் விடவே இல்லை. ஏன்னா எனக்கு நீ விட்டனா நீ தோக்கற. இது இல்ல இதுக்கப்புறம் இல்ல, நீ நான் விடுற. எதுக்காக ம். யோசிக்கிறேன்னா, இப்போலாம் சில பேர் நான் செப்டம்பருக்கு ம். போறேன் அப்படின்றாங்க.
எப்படி குட்டிக்கர் நடிச்சாலும் 26 ம் நாளைக்கு மேல இல்ல. படிச்சு ம் முடிக்கிறதுக்கு நான் சொல்றேன். 26 ம் ம். நாளைக்குள்ள நீங்க ஒரு குரூப்ப முடிக்கணும். ஆமா அப்பதான் எக்ஸாமுக்கு முன்னாடி 2 தடவ எக்ஸாம் எழுதிட்டு போ முடியும். ஆமா அந்த ரேஞ்சில தான் இருக்குது. மொத்தமாவே அவங்களுக்கு 26 நாளோ 30 நாள் தான் படிக்கிறதுக்கு இருக்குன்ற மாரி தான் ஆமா இருக்கு. ஆமா. எந்த தைரியத்துல அவங்க வந்து செப்டம்பர்ன்றாங்க அப்படின்றது தான் நான் இன்னைக்கும் யோசிக்கிறது. நீ சொல்றல்ல, அட்வான்ஸ் ம் அக்கவுண்ட்ஸ் முடிக்கிறதுக்கே எனக்கு 22 நாள் ஆச்சு அப்படின்றாங்க. ஆமா ஆமா. ஏன்னா அவ்ளோ பெருசுடா அக்கவுண்ட்ஸ். 2 ம் குரூப்பையும் ம் சேர்த்து ம். வச்சதுக்கு அப்புறம் ஓகே. தென் டாக்ஸ்க்கு எவ்வளவு நாள் ஆச்சு? டாக்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சேன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு ஜிஎஸ்டி வந்து ஒரு 7 to 10 டேஸ்ல முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ம். ஜிஎஸ்டி வந்து ஒரு 7 to 10 டேஸ்ல முடிச்சிருப்பேன். அதே லெவல்ல தான் 15 டேஸ் போயிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட டிடி. ஏன்னா எனக்கு வந்து இதுல வந்து இதில் தான் நான் கற்றுக்க வேண்டியது அதிகமாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. நான் ஏன்னா ஜிஎஸ்டியும் சரி டாக்ஸ்லையும் சரி நான் விட்டுட்டே இருந்தேன். இந்த டைம் நான் எந்த பாயிண்ட்டையும் விட்டுறக்கூடாது. விட்டு விட்டு 2 வாட்டி அடி நான் செமையாக வாங்கியிருக்கேன். இப்போ உனக்கு மார்க் அதில் தான் உனக்கு போகுது. இருக்கிறது 3 பேப்பர் தான். காஸ்டிங் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மார்க் வரும். இப்போ வந்து காஸ்டிங்கும் கிடையாது, இருக்க 3 பேப்பர் தான். ஸோ வந்து மீதி எல்லா பேப்பர்லையும் கரெக்டாக எடுத்து இதுலேயும் நல்லா எடுத்தால் தான் உனக்கு மார்க் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லா கிளாஸையும் ஒழுங்காக கவனித்தேன். அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணேன். அது கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரிவிஷன் தான். சோ ரிவிஷன் சார் எப்ப முடிச்சுட்டு எப்ப அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட்லாம் எழுத ஆரம்பிச்ச? மார்ச் மார்ச் எண்டு கிட்ட இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் சார். மார்ச் முடிச்சுட்டு ஏப்ரல் ஃபுல்லா நமக்கான 100 மார்க்ஸ் டெஸ்ட் இருந்துச்சு. நமக்கு ஒரு 2 வீக்ஸா 10 டேஸ் டைம் வச்சிருந்தோம். எக்ஸாமுக்கு முன்னாடி ஃப்ரீயா நம்மளோட மார்ச் ரிவிஷனுக்காக. 10th யூ ஸ்டார்டட் ரைட்டிங் டெஸ்ட்னு நினைக்கிறேன். ஆ அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட். ஆமா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டெஸ்ட் எழுதிருந்தோம். நம்ம மார்ச் 10th இருந்து செகண்ட் அண்ட் தேர்ட் டெஸ்ட் ஆ எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆ அப்பப்போ முடிச்சு அதாவது ஒரு ஆமா சப்ஜெக்ட் முடிக்கணும்னா அதுக்கப்புறம் ஒரு அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட், ஆமா. அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சா அப்புறம் ஒரு அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் கரெக்ட். அப்படின்ற மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுறதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம. ஆமா ஆமா. அங்க இருந்து ஒரு ஓகே. 10 to 14 டேஸ் என்னமோ வந்து நம்ம வந்து வெறும் 100 மார்க்ஸ் டெஸ்ட் மட்டுமே 2 எழுதணும். ஸோ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதினப்போ அது அந்த சப்ஜெக்ட் முடிச்ச நம்ம முடிக்க எழுதணுங்கிறதுனால அந்த டச்ல இருந்துச்சு. திருப்பி தேர்ட் டைம் எழுதுறப்போ இன்னும் கொஞ்சம் ஃபயர் வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஒரு வாட்டி சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிச்சுட்ட நீ, ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதிட்டு அதில் ஓரளவுக்கு டீசெண்டான மார்க் எடுத்திருக்க. இப்போ நீ வந்து இந்த எக்ஸல் பண்ண வேண்டிய டைம் படிச்சிருக்க. இதுக்கப்புறம் நீ புதுசாக படிச்சு ஒன்றும் பண்ண போறது கிடையாது. அதனால நீ படிச்சதை ஒழுங்கா எக்ஸல் பண்ணிட்டு எழுது பேப்பர்ல அப்படிங்கிற மாதிரி தான் என் தாட் இருந்துச்சு. புதுசு புதுசா ஏன்னா நான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். புதுசு புதுசா படிக்கிறோம், எல்லாத்தையும் படிக்கிறோம். லைக் வந்து எங்க இருந்து கேட்பாங்கிறது தெரியாது. லைக் வந்து இதுல இருந்து கேட்டானா என்ன பண்றதுங்கிறது யோசிச்சுக்கிட்டே இருப்போம். பட் வந்து அவன் சில ஆஸ்பெக்ட்ஸ் தான் டச் பண்றான். ஐசிஐ பொறுத்தவரை சில ஆஸ்பெக்ட்ஸ் தான் டச் பண்றான். இல்லைன்னு சொல்ல, புதுசா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் அதை தெரிஞ்சுக்கோ, அதுலயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட நான் அந்த இதுலயே இருந்துட்டு எல்லா எல்லா ஆஸ்பெக்டும் உனக்கு தெரியட்டும். பட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து ஈவனா இருக்குது. லைக் எல்லாத்துலயும் கொடுத்துட்டு மேஜர் மார்க்ஸை கவர் பண்ணிட்டேன்னா உனக்கு வந்து பாஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ திருப்பி வந்து எல்லாத்தையும் படித்தேன். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இதுதான் ரிப்பீட் ஆகுறதுல பிரச்சனை என்னன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து மொத்த புக்கையும் படிக்கணும். அதுவும் வெறுப்பா டாக்ஸ். இருக்கும். ஆமா, டாக்ஸ் 5 புக்கு இருந்துச்சு, இப்போ 4 புக்கு அந்த மாதிரி ஆக்கியிருக்காங்க. ஸோ இவ்வளோத்தையும் திருப்பி 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 படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு சம வெறுப்பா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த வாட்டி வந்து புரிஞ்சு படிக்கிறேன். எனக்கு இன்னும் தெரியுது, இந்த பேஜ் திறந்தா இந்த பேஜ்ல இருக்க கண்டென்ட் என்னன்னு எனக்கு தெரியுது. அதுல இருந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு பெருசு. ஓகே, இந்த வாட்டி நான் எக்ஸாம் நாலேஜ் எழுதி நாலேஜ் ஆஹ் வரும். நாலேஜ் எனக்கு இருக்கு. இதுல வந்து இந்த புக்ல இருக்குன்னா, இந்த புக்ல இருக்க இந்த பேஜ் இருக்குன்னா, இந்த பேஜ்ல இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும். முன்னாடி இது பார்த்தாலே பயமா இருக்கும். ஐயோ இதுல இருக்கிறது என்னன்னு தெரியலையே, இதை படிச்சு பார்த்தா புரியும். ஆனா எப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம எவ்வளவுதான் செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் இப்ப ஏன்னா எனக்கு இந்த வாட்டி ஏன் புரிஞ்சுதுன்னா எல்லாருமே ப்ராக்டிசிங் சார்ட் அட்டெண்டன்ஸ். இவங்க 2 பேருமே சாய் சார் ஆகட்டும் வெங்கட் சார் ஆகட்டும் ப்ராக்டிசிங் அவங்க அந்த ஃபீல்ட்ல இருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றப்போ எனக்கு எல்லாமே தலையில ஈஸியா ஏறுச்சு. எனக்கு வந்து டிடி வந்து அவ்வளோ அழகா எடுத்து கொடுத்தாரு சாய் சார். ஸோ வந்து எனக்கு அப்படியே ஈஸியா எல்லாமே லைன் பை லைனா ஒவ்வொன்றும் இறங்கி ஒவ்வொரு கான்செப்ட்ஸும் சொல்லி இதுக்கு இவ்வளோ சார் சார்ஜ், இதுக்கு இவ்வளோ சார் சார்ஜ், இதெல்லாம் இப்படி ஒரு ரேட் இருக்குன்னா எனக்கு தெரியாது. இவ்வளோ ரேட் இருக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு எனக்கு நிறைய தெரியும். அதுவும் இல்லாமல் எனக்கு நியூரஜிம் இருக்கு. நான் இது முன்னாடி படிச்ச எல்லாமே வந்து ஆப்ஷனல் போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து நான் அதை அடாப்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது எல்லாத்தையுமே மாற்றி 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 புதுசாக படிக்கிற மாதிரியே கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து ஃபவுண்டேஷனில் சொல்லி கொடுத்தது ஒன்றும் உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சாலும் புதுசாக படிக்கிற மாதிரி மைண்டை ஓப்பனாக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு அங்கே சொல்லி தந்திருந்தாங்க. ஸோ வந்து அதே மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். எனக்கு அது அப்படியே கீப்பாக இருக்கு. அப்படியே த்ரூ அவுட் எனக்கு அது ஸோ இருந்துச்சு. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நீ பாஸ் ஆயிருவேன்ற, அதாவது அந்த முன்னாடி இருந்ததோட இப்போ எப்படி இருந்தது உன்னோட கான்ஃபிடன்ஸ்? பெட்டரா இருந்துச்சு சார். பெட்டரா இருந்துச்சு, கண்டிப்பா எனக்கு பெட்டரா இருந்துச்சு. எனக்கு அந்த டைம்ல வந்து பயம் வந்துருச்சு.
அஹ் ஏன் என்ன பயம்னா இதுவும் போயிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அப்போதான் நீங்க வந்து அந்த ரிவ்யூ மீட்டிங் வச்சீங்க. தலையில கொம்பு வச்சுட்டு உள்ள போ, உனக்கு தெரியாதது இந்த ரூம்ல எவனுக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொன்னீங்க. அது அந்த தலைக்கணமா எடுத்துக்கலனாலும் ஓகே, நமக்கு கொஞ்சம் தெரியுது. இது வந்து தலையில ஏத்திட்டு உனக்குலாம் என்ன தெரியும் அந்த மாதிரி சொல்லாம, இது உனக்கு தெரியுங்கிறத நீ யோசிச்சுக்கோ அப்படிங்கறத நீங்க எனக்கு மண்டையில ஃபீட் பிகாஸ் யூ பண்ணிட்டீங்க. ஹேவ் ப்ரிப்பேர்ட் இனஃப். நீ ஆ, சும்மா போ. எக்ஸாக்ட்லி. ஓகே, 3 தடவை, அதாவது 3 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இருந்து உட்காந்து படிச்சு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி, சாப்டர் வைஸ் டெஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 10 15 எழுதி, அக்கௌண்ட்ஸ்க்குலாம் நீங்க நிறைய சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஆமா, 25 கூட ஆமா, எழுதிருக்கிறதுக்கு வாய்ப்பு ஆமா, இருக்கு. மேலேயே இருக்கும். மேக்ஸ்க்கு நிறைய சாப்டர் வைஸ் டெஸ்ட், லாக்கு அவ்வளோ சாப்டர் வைஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் 3 தடவை அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட்னும் போது, அப்போ இவ்ளோ ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமும் நான் பயந்துகிட்டு இருந்தா அர்த்தமே கிடையாது. ஏன்னா இதுல கரெக்ட். இதுல பாதி கூட ப்ரிப்பேர் பண்ணாம போன தடவை போய் எக்ஸாம் எழுதியிருக்கும். ஆமா, இப்போ இதுல ஆமா. வந்து ஒரு மார்க் கரெக்ட். டெஸ்ட் கூட ஃபுல் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதாம கூட எக்ஸாம் எழுதியிருக்கோம். அதை கரெக்ட். கம்பேர் பண்ணும்போது இப்ப எவ்வளவோ மேல்னும் போது, அப்ப கரெக்ட். தைரியமா போ அப்படின்றது தான் என்னோட லாஜிக். ஏன்னா நீ பயந்துட்டு போறதுக்கு ரீசனே இல்லையே. கரெக்ட். ஏன்னா இதெல்லாம் எதுவுமே இல்லாம 10 பேர் வந்து எழுதுறான் எக்ஸாம். அவனே கான்பிடன்ஸா வந்து எக்ஸாம் எழுதிருக்கான். அப்பெல்லாம் உங்களுக்கு தான் என்னடா கேடுன்றது தான் என்னோட திங்கிங். இவ்ளோ ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்கோம், இதுக்கு மேல எப்படிடா ரெடி பண்ணி அனுப்ப முடியும்? தைரியமா போங்கடா அப்படின்றது தான் என்னோட திங்கிங். அதேதான். அதுக்கப்புறம் பயந்து போய் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிறாங்க. அதுதான் எனக்கு ஒத்துக்கவே முடியல. சி, இப்போ இவ்ளோ நான் ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் ம். பயந்துட்டேன் சார், பயந்துட்டேன் சார்ன்னும் போது தான் அட போடான்ற மாதிரி அது இருக்கும். என்னன்னா சார், அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து இது வரையுமே வந்து உங்கள்கிட்டயே படிச்சிருக்காங்க. அந்த கம்ஃபர்ட்லயே வளர்ந்துட்டாங்க. வெளியே பார்க்கல. நான் என்னன்னா வெளியே போயிட்டு 4 அடி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப வெளியே போய் அடி வாங்கினதுனால எனக்கு இதோட அருமை புரியுது. இப்போ அவங்க எல்லாம் வெளியே போகாதனால இது என்ன அப்படிங்கிறதுக்கான வேல்யூ தெரியறதுக்கே அவங்களுக்கு டைம் எடுக்கிறதுக்கா இருக்கும். இப்போ அவங்க ஒரு வாட்டி ஃபெயில் ஆகுறப்பயோ இல்ல மற்ற விஷயங்கள் எல்லாம் மேற அகாடமியை பத்தி தெரியறப்பயோ, இது இப்போ ஓகே கிருஷ்ணன் சார் இவ்வளவு பண்ணியிருக்காரா அப்படிங்கறத அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் இருக்கும். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பேசிக், இவ்வளவுதானே இப்படிதானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இப்படி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ். இதான் இவங்க இந்த எடுக்கிற மாதிரி தான் இண்டஸ்ட்ரியல் எல்லாரும் ஸ்டாண்டர்ட். எடுப்பாங்க அப்படின்றது. கரெக்ட். கரெக்ட். இதே தான் நானும் நம்பி வந்தேன். ஃபவுண்டேஷன்ல எனக்கு எடுத்த மாதிரி தான் இன்ட்ரிங்க அப்படித்தானே எடுக்க போறாங்க, நான் அப்படித்தானே படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நான் நம்பிட்டு வந்தேன். இங்க வந்து வேற ஸ்டாண்டர்ட்ல இருக்கு சுத்தி. அவங்கள பொறுத்தவரையும் நீங்க சொன்ன மாதிரி நீங்க எடுக்கிறது தான் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட். அது கிடையாது. வெளியே கிடையவே கிடையாது. எல்லார்ட்டையும் ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க, எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது, ஜென்ரலே சொல்லிட முடியாது. நான் படிச்ச வரையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வரையும் அது கிடையாது. அவங்கள பொறுத்தவரையும் அவங்க பாத்துக்கிறாங்க, பசங்களா பாத்துக்கிறாங்க. அவங்க பசங்களா பாத்துக்கிறாங்களே, பட் வந்து என்னோட நாலேஜ் வந்து டெவலப் ஆன மாதிரி எனக்கு தெரியல. அவங்க என்ன இப்பயும் வந்து அவங்க வந்து கெட்டவங்க அந்த மாதிரி சொல்லல. அவங்க என்ன பசங்களா திருப்பி வாங்குறாங்க. ரிப்பீட்டர் ஃபீஸ்லாம் எதுவுமே கேட்கல. நீ வா திருப்பி வா அகாடமிக்கு வந்து உட்காரு, நீங்க வந்து படி திருப்பி படி அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு பயம் வந்துருச்சு. அவங்கள நான் குறைய சொல்ல முடியாது. பட் வந்து அவங்க அந்த டைம்ல வந்து கொடுத்த டைம், நான் அவங்களுக்கு கொடுத்த டைம் அவங்க யூட்டிலைஸ் பண்ணல. என் டைமை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. திருப்பி எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிடுவேன் நான் அப்படிங்கிற ஒரு பயமும் வந்துருச்சு. எனக்கு வயசாயிட்டே போகுது என்ன அதாவது எனக்கு இது பொறுத்த. எப்படின்னா, ம். இந்தியன் 3 நல்லா இருக்கும் வாங்க அப்படின்றாங்க. அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் இந்தியன் 2 நல்லா எடுறா அந்த மாதிரி. இந்தியன் டூ நல்லா என்னோட இல்லைங்கிறப்ப நம்ம என்னோட என்ன என்னோட பண்ண. 200 ரூபாய் இப்ப வேஸ்ட் ஆகி போச்சேடா. இல்ல இல்ல, ஆமா. நாங்க இந்தியன் 3 நல்லா எடுக்கிறோம், நீங்க அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. நான் ஏன்டா இந்தியன் 3க்கு வர மாட்டேன், நான் வர மாட்டேன், நான் அந்த மாதிரி. ஏன்னா இந்தியன் டூல கொடுத்த அதிர்ச்சியே பயமா இருக்கு. இதுல அதுதான் என்ன. அதுதான் சி, தட் இஸ் த பிகஸ்ட் ப்ராப்ளம். இப்போ ம். நானே கூட ஒரு என் கிளாஸ்லயே ஒரு கிளாஸ் நான் வந்து அந்த 2 மணி நேரம் சொதப்பிட்டனோ இல்லைன்னா ம். 1/2 hour ம். சொதப்பிட்டனாலோ நானே அவ்வளோ ஃபீல் பண்ணுவேன். நான் இன்னைக்குமே ஆமா. உங்களோட ஆடிட்டிங்ல கிட்டத்தட்ட 40 42 கிளாஸ் 44 கிளாஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஆடிட்டிங். ம். ஒரே ஒரு கிளாஸ்ல ஒரு 1.5 மணி நேரம் சொதப்பியிருக்கேன் ம். லாஸ்ட். ஏன்னா அந்த டைம் எப்படின்னா, நான் அது வரைக்கும் கிளாஸ் ஒரு நாள் கூட கேன்சல் பண்ணது இல்லை, ம். டெய்லி கிளாஸ் எடுப்பேன். ஆமா. அப்ப என்ன ஆச்சுன்னா, சரி ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோமே அப்படின்ற ஒரு ம். மெதப்புல என்ன ஆச்சுன்னா, நிறைய கிளைண்ட் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ம். ஸோ கிளைண்ட் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மைண்ட்லாம் கிளைண்ட் கூடயே இருக்கு. தொடர்ந்து கிளைண்ட் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிளைண்ட் கூடயே இருக்குது. திருப்பி ஷிஃப்ட் ஆகி இதுக்குள்ள வரதுக்கு எனக்கு ஒரு டாபிக்கும் ஒரு மாதிரி ட்ரையான டாபிக்கு, உள்ளுக்குள்ளேயும் வருது, ஒரு ஹாஃப் மைண்டடா இருக்கும்போது ஒரு 1.5 மணி நேரம் நான் வந்து ஒழுங்கா எடுக்காததுக்கே ஐ ஃபெல்ட் வெரி பேட். 1.5 மணி நேரம் எக்ஸாக்ட்லி. என் லைஃப்ல அதேதான். என்னடா நம்ம நம்ம யார் எந்த ரேஞ்சில் இருப்போம், நம்ம எப்படி ஆ. நம்ம எடுக்கணும்னா அவன் எப்படி படிப்பான், கரெக்ட். நானே சொதப்பிட்டேன்னா அவன் எப்படி ம். படிப்பான்ட்டு ஐ ஃபெல்ட் வெரி பேட். அண்ட் நைட்டில் உட்காந்து நோட்ஸை ரெடி பண்ணி ம். உங்களுக்கு டேய் அன்னைக்கு கிளாஸ் தான் அது நான் சரியா எடுக்கலாம், நான் இந்த நோட்ஸை படிங்கன்ற மாதிரி. கரெக்ட். பிகாஸ் கரெக்ட். ஏன் டைம் வேஸ்ட் ஆனா பரவாயில்ல, உங்க ம். அத்தனை பேர் டைமும் நான் ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு. பிகாஸ் நான் ஒரு இடத்துக்கு போய் என்ன இப்படி சொதப்பினான்னு வச்சுக்கோயேன், எனக்கு எப்படி வெறியா இருக்கும். யோ ம். உன்னை ம். நம்பி வந்தா ஒரு 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டியான்ற ஆ, மாதிரி. அதாவது அதேதான். 85 ஹவர் கிளாஸ்ல 1 ஹவர் வேஸ்ட் பண்ணதுக்கே நான் ஃபீல் பண்றேன். ஓகே, கரெக்ட். நாங்க பிகாஸ் ஐ ஃபெஸ்ட். ஆல்வேஸ் ஃபீல் லைக் நோ, யுவர் டைம் ம். ஷுட் நாட் பி வேஸ்டட். கரெக்ட். ஓகே, கிளாஸ் இல்லைனா கிளாஸ் இல்லைன்னு சொல்லு. கிளாஸை வச்சு ம். உன் கிளைண்ட் சரியில்லை, உன் கிளைண்ட் உன்னை டார்ச்சர் பண்ணான்றதுக்காக கிளாஸ் நீ ஒழுங்காம எடுக்காம போனா என்ன ம். பண்றது?
பிகாஸ் இது ஒரு பெரிய ஹேர்டல்ரா. பிளாஸையும் பார்த்துட்டு கரெக்ட். ஆஃபீஸையும் பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஹேர்டலா இருக்கும். கரெக்ட். பிளஸ் கரெக்டா டாபிக் அமைஞ்சிட்டா பரவாயில்ல. சில டாபிக்லாம் தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்ற டாபிக். ஆமா ஆமா. ஓகே, சில டாபிக்லாம் அப்படி சொல்ல முடியாது. அந்த அந்த டாபிக் அன்னைக்கு நான் வந்து ஆக்டிவா இருக்கணும்ன்ற மாதிரி சில டாபிக்ஸ் இருக்கும். சார். டாபிக்கும் அந்த மாதிரி டாபிக் ஆகும்போது அது அது சொதப்பறதுக்கான வாய்ப்புகள் கரெக்ட். இருக்குது. ஆனா நீ என்ன வேணா பேசு, அட் எண்ட் ஆஃப் த டே சொதப்பிட்ட. ம் அதுதான். ம். இப்போ ஒரு படத்தை நம்ம சரியா டெலிவர் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், டேரக்டர் சொல்லுவாரு, ம். ப்ரொடியூசர் கோஆபரேட் பண்ணல, ஆ. கேமராமேன் கோஆபரேட் பண்ணல, ஹீரோ கோஆபரேட். டேய், அட் எண்ட் ஆஃப் த டே படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, படம் சரியா ஓடல, அவ்வளவுதான கதைன்ற மாதிரி. ஆமா. நான் வந்து இன்னைக்கு ஏன்னா நான் ஜெயிச்சதுக்கு கிளைம் பண்றேன்ல, பசங்க கரெக்ட். வந்து நான் அவங்களோட வாழ்க்கையில பெரிய அங்கமா இருக்கேன் அப்படின்றத நான் ம். கிளைம் பண்ணும்போது, தோத்ததையும் தானே கிளைம் பண்ணணும். கரெக்ட். ஓகே, அதுக்கு ஐ ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் அழாம ரிசல்ட் என்ஜாய் ம். பண்ணேன். சிரிச்சு, அதாவது அழாம நான் இந்த தடவை ஆனந்த கண்ணீர் வந்துச்சு, அந்த ஆனந்த அளவுக்கு கண்ணீர். இல்ல. ஆமா. பட் ஒரு ஒரு தடவையும் போயிடுச்சு சார், போயிடுச்சு சார், போயிடுச்சு சார், ஆமா. ஐயோ ஏன்டா டேய். இப்ப அதாவது நல்லா படிச்ச பசங்க தான் போயிடுவாங்க. ம். இந்த தடவைலாம் அவங்க கிராஷ் பேட்ச்ல நீ எவ்வளவு பேர் பாஸ் பண்ணிருக்காங்க பாரு. ஆமா ஆமா. அத்தனை பேரும் எப்படி இருந்திருப்பாங்க. ஐயோ என்னடா இது, திக்கு தசை தெரியாம சுத்திக்கிட்டு இருக்குமே, எவனாவது டார்ச் அடிக்கடா அப்படின்ற மாதிரி தான் ஆமா இருந்திருப்பாங்க ஆமா. வச்சுக்கோங்க. ஒரு ஆமா. பிகாஸ் எவ்ரி ஒன் நீட்ஸ் தட் டார்ச். ஒரு இருட்டுல கரெக்ட் சார். மாட்டிட்டு பேரண்ட்ஸ் கிட்டயும் பின்ன முழிப்பிதுங்குதுன்னு இங்கேயும் பேச ஆமா. முடியல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேச முடியல, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேச முடியல, ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல. எவனா கரெக்ட். போனாலும் என்ன பண்றான்றான், என்ன ரொம்ப வருஷமா பண்ணிட்டே இருக்கேன்றான். ஆமா. இப்ப வேற நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் வந்துச்சு சிஏ பத்தி. முன்னாடி அது அவ்வளவு இருக்காது, இப்ப நிறைய சிஏ படிக்கிற பசங்க வந்துட்டு இருக்காங்க. 12th 600 எடுத்த பொண்ணு கூட சிஏ படிக்கிறேன்னு சொல்லுது. ம். ஸோ இப்ப சிஏ பத்தி ரொம்ப அவேர்னஸ் வந்துச்சு, நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சா, இப்ப நிறைய பேர் தெரியுது. ஆமா. முன்னாடி எல்லாம் நான் சிஏ படிக்கும்போது ஒண்ணுமே உனக்கும் தெரியாது. சிஏனா கரெக்ட். ஏதோ பிஏ கட்டது சிஏன்ற மாதிரி சென்னை ஆமா. அமிர்தாவெல்லாம் கேட்பான். இப்ப அவ்வளவு மோசமாலாம் இல்ல, ஓரளவுக்கு இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ அவ்வளோ பேர் பாஸ் பண்ணும்போது ஆஹா ஆஹான்ற மாதிரி இருக்கும் நமக்கு. சி ஐசியும் நமக்கு தயவு தாட்சணியை பார்த்து நல்ல ம். ரிசல்ட் கொடுத்தான்னு வச்சுக்கோ, அதுவும் ஒரு நல்ல ஆமா. விஷயம். ஓகே, ஏன்னா அக்கௌண்ட்ஸ் இன்டர்வியூ டஃபா தான் இருந்துச்சு. பேப்பர் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்ட். பேப்பர் டஃப். டாக்ஸ் மேபி ஈஸி, பட் ம். அக்கௌண்ட்ஸ் இஸ் டஃப். ஆனா ஓரளவுக்கு நீட்டா கரெக்ஷன் பண்ணி மார்க் கொடுத்துட்டான், போங்கப்பா யாராவது ஓரளவுக்கு 42 மார்க் போப்பா போப்பா அப்படின்னு அமுச்சு விட்டான் நம்மள. அதெல்லாம் வந்து. ஸோ வாட் இஸ் த ஃபைனல் டிப்ஸ் யூ ஆர் கோயிங் டு டெல் ஃபார் யுவர் ஒன்ன மாதிரி ஒரு ம். லைஃப்ல ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் போயிட்டு ஆனாலும் நான் ஜெயிக்கணும்னு வரவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பேன்? நம்மதான் இந்த கான்ஃபிடென்ஸை விட்டுறக்கூடாது சார். கான்ஃபிடென்ஸ் ஒன்று என்னதான் நம்ம ரொம்ப லோவஸ்ட்ல இருந்தாலும் குருங்கிறவங்க வந்து கரெக்டான குருவாங்கிறத பார்த்துக்கணும். நம்ம இங்க இருக்க குரு கரெக்டா இருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க காலில் போய் விழுந்து என்னதான் நான் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்கள்ட்டே திருப்பி கேட்டா அவங்க அவங்கள விட வேற யாரும் நமக்கு பெட்டரா சொல்லிட போறது இல்லை. ஏன்னா எந்த குருவும் அவங்க பசங்க வந்து ஃபெயில் ஆயிடணும் அப்படின்னு நினைக்க போறது கிடையாது. இல்ல வந்து இவன் என்ன அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட போறது கிடையாது. இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி அதுவும் எந்த பார்ஷியாலிட்டி இருந்துறாது குருக்கிட்ட. ஸோ உங்க குருகிட்ட போய் கேளுங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். அதை வந்து கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணா இதா இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி சப்போர்ட். உங்க ஃபேமிலி எனக்கு நான் இப்பயும் சொல்றேன், என் அப்பா, என் அம்மா, என் தாத்தா பாட்டி, என் முத்தச்சா அம்மா அவங்க வந்து ரொம்ப பேஸ். அவங்க இருந்ததுனால என்னால அவங்க என்னை சப்போர்ட் பண்ணிட்டு என்னதான் இருந்தாலும் அவங்க பயந்துகிட்டு இருக்காங்க. நான் இது பண்றப்போ அவங்க பயப்படுறாங்க, இருந்தாலும் திருப்பி பண்ணு, திருப்பி பண்ணு. இந்த சப்போர்ட் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து தயவு செஞ்சு பசங்களை வந்து அவங்க போறாங்க, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு நம்பி அனுப்பணும். இன்னொரு வாட்டி போங்க, இன்னொரு வாட்டி போங்க. நான் போனனால இப்ப பாஸ் ஆயிருக்கேன். நான் ஆகும்னு பண்ணிட்டேன்னு சொல்ல, பட் இருந்தாலும் நான் இருந்த லெவலுக்கு நான் ஒன்று பண்ணியிருக்கேன். இது ஓரளவுக்கு டீசெண்டா ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். இது நான் கண்டிப்பா பெட்டர் ஆக்கி ஒரு குவாலிட்டியான ப்ரொஃபஷனலா தான் போறேன். ஏன்னா ஏகேஎஸ் கிருஷ்ணன் ஸ்டூடெண்டா நான் வெளியே போறேன். இங்க இருந்து நான் என்னவா போறேன், நான் வெளியே போறப்ப ஏர் வாங்கின பையன் அப்படின்னு போலனாலும் இவன் ஒரு குவாலிட்டியான ப்ரொஃபஷனல், எத்திக்ஸா இருப்பான், நேர்மையா இருப்பான் அப்படிங்கிற ஒரு பேரோட வெளியே போறேன். ஸோ இது எனக்கு இந்த நல்ல குருவை சூஸ் பண்ணும், அது ஃபேமிலியோட சப்போர்ட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது சார். ஸோ பசங்க வந்து கம்பேர் டு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அண்ட் யூ வுட் ஹவ் சீன் ஆல் யுவர் ம், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் கூட அவங்க வேற எங்கேயோ ஆஃப்லைன் கிளாஸ் கூட போயிருக்கலாம். ஸோ ம். அவங்கள கம்பேர் பண்ணும்போது வாட் திங் யூ ஃபெல்ட் ஆன்லைன் ஆஃப்லைன் கம்பேர் பண்ணும்போது? எனக்கு என்னன்னா சார், நான் நிறைய ஆஃப்லைன்ல வந்து பட்டிருக்கேன். லைவ் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸ்ல வந்து என்ன நேரில் இங்கேருந்து ஒரு ½ 1 hour டிராவல் பண்ணி பஸ்ஸில் அங்கே போயிட்டு கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கேன்சல் பண்ணி திருப்பி 1 hour வந்திருக்கேன். இது எனக்கு ஓகே. மதுராந்தகத்துல இருந்து தாம்பரம் வந்த பசங்களாம் இருக்காங்க. ட்ரெயின் டிராவல் பண்ணி ட்ரெயின் எடுத்து வந்து 3 hours 4 hours டிராவல் பண்ணி வந்தாங்க. இங்கே எனக்கு இல்லை, நான் என் வீட்டில் இருக்கேன்.
ஏசி போட்டிருக்காங்க, எனக்கு ஃபேன் லைட் இருக்கு, கரண்ட் போச்சுன்னா மொபைல் டேட்டால பாத்துக்கிறேன், வீட்டுல இங்க தண்ணி வச்சுக்கிறேன், அது அப்பா அம்மா சாப்பாடு லஞ்ச் டைமுக்கு டின்னர் டைமுக்கு வேலைக்கு வேலையை கொடுத்துட்றாங்க. வீட்டுல இருந்து வெளியே போகணும்னு அவசியமே இல்லை. நமக்கு மென்டலி வந்து தயவு செஞ்சு மென்டலா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு எந்த ரிலிஜன் ஃபாலோ பண்ணாலும் உங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க அப்படிங்கிறது ஒரு பேசிக் அட்வைஸ். எந்த ரிலிஜன் ஃபாலோ பண்ணாலும் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கு. நான் இதுக்கப்புறமே தான் ஆரம்பிச்சேன், அதுக்கு முன்னாடி பண்ணல. இந்த டைம்ல வந்து சரி நம்ம திருப்பி நம்ம எது நம்ம பேக் பண்ணுது மேல ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம திருப்பி கோயிலுக்கு நம்ம போனதுக்கு அப்புறமே அடி நமக்கு ஒரு வாங்கினதுக்கு அப்புறம் தான் எல்லாம் நினைக்கிறான் கடவுள் இல்லை. இப்ப கடவுள் தான் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு நம்ம மென்டல் கோயில். ஹெல்த் அண்ட் மென்டல் ஆமா, ஸ்டெபிலிட்டி பேசிக்கலி. கரெக்ட். நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, இங்க வந்து ஒரு இடத்துல நம்ம கொட்டுறோம், என்னதான் இவ்வளவு நாள் ஒரு நம்மள வந்து. பாசிட்டிவிட்டி எடுத்துக்கலாம்னு சொல்லி. கரெக்ட். நம்ம அங்க போயிட்டு தயவு செஞ்சு அதே டைம்ல இந்த போனையும் இதெல்லாம் எடுத்துட்டு போகாம ஃப்ரீயா வெறுமனையா போயிட்டு அந்த சாமிகிட்ட உட்காந்துட்டு எங்க சர்ச் ஆகட்டும், மாஸ்க் ஆகட்டும், கோயில் ஆகட்டும், எங்கேயோ போயிட்டு நிம்மதியா உட்காந்துட்டு ஒரு ½ hour நிம்மதியா டைம் ஸ்பெண்ட், வீக்லி ஒன்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ நமக்கும் கொஞ்சம் காமா இருக்கும். மெடிடேஷன் பண்ணணும், பாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். இது எல்லாமே பண்ணி வந்தாதான் வந்து ஏன்னா உட்காந்தே இருக்கிறோம், பாடி வந்து மிஷின் இதாயிட்டே இருக்கும், அது உள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதுக்கான வேலை கொடுக்கலன்னா அது வேஸ்டா போயிடும். அதையும் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வந்து சிஏ பாஸ் ஆகுறதுக்கு சிஏங்கிறது மட்டும் இல்லை, சுற்றி எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அந்த வேலையை கரெக்டாக பண்ணோம்னா அது தானாக நடக்கும். ஓகே, டன் அன்சித், ஆல் தி பெஸ்ட். இப்போ தேங்க்யூ செகண்ட் ஸோ குரூப் மச் சார். படிச்சுக்கிட்டு இருக்க. ஆமாம் சார். ஆல்மோஸ்ட் ஆடிட்டிங் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் அண்ட் எஸ் சார். காஸ்டிங் half way த்ரூ. எஸ் சார். எஸ்எம் வி ஹவ் ஸ்டார்டட். ஸோ எஸ் சார். நம்மளோட பிளான் படி August 12 should be your deadline for completing this first படிச்சு முடிக்கிறது. எஸ் சார். அண்ட் ஆகஸ்ட் 12 13க்கு அப்புறம் we have to every 3 to 5 days you have to start 100 marks டெஸ்ட்ன்ற மாதிரி. ஸோ அந்த பிளானில் போனீங்கன்னா உனக்கு எப்படியும் செப்டம்பர் 19 தான் உனக்கு எக்ஸாம் வரும், ஏன்னா ஃபர்ஸ்ட் குரூப் நீ ஆமாம். முடிச்சிட்டுன்றதுனால. ஆமாம். ஸோ யூ வில் கெட் 1 full month for writing exam. So 3 times again we can think of writing 3 times exams. எஸ் சார். அண்ட் முடிச்சிடலாம் அந்த நம்பிக்கையோடய படி. எஸ் ஓகே, this 2024 let it be very good lucky year for you. சார். எஸ் சார். Okay, தேங்க்யூ ஸோ Anshit, மச் see சார். you. Bye bye. Good தேங்க்யூ night. சார். தேங்க்யூ. குட் நைட் சார்.